டேய் ஹரிஷ், இன்னும் 2 நாள்ல லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுடா. அதை மட்டும் எப்படியா ரெடி பண்ணிரு. ரெடி பண்ணிடுறேன். எப்படிடா இருக்கு? நல்லா இருக்கு. அண்ணே அண்ணே என்ன கண்டிக்காம போறான்? அண்ணே அண்ணே ஹலோ அம்மா. டே ஹரிசு, சித்தி பொண்ணு கல்யாணம்னு சொல்லியிருந்தேன்ல, மொய்க்கு கொஞ்சம் பணம் ரெடி பண்ணி தரையாடா? எவ்வளோம்மா? டேய், ஒரு 5 ரூபாயாவது ரெடி பண்ணி தாடா. 5 ரூபாயா? சரிம்மா, ரெடி பண்ணுறேன். அண்ணே 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 என்ன பாருண்ணே. அண்ணே அண்ணே நீ மட்டும் வெளியே போறியா? டேய் உனக்கு தந்தாரே நாய. வாடா, ஒர்க் எப்படி போச்சு? நல்லா போச்சு. டேய், இன்னைக்கு நம்ம ஹேனா என்ன பண்ணான்னு தெரியுமா? மச்சான் டீ சொல்லிட்டியா? எனக்கு சொல்லிட்டேன்டா, நீ சொல்லிக்க. அண்ணா எனக்கு ஒரு டீனா. என்னடா ஃபோனே நோண்டிட்டு இருக்க? இல்லை, ஒரு மெயில் டைப் பண்ணிருக்கேன். கிராமட்டிக்கலாக எதுவுமே கரெக்டாக வர மாட்டேங்குதா, அதான் பார்த்துட்டு இருக்கேன்டா. அட இவ்வளோதானே, அதுக்கு தான் நம்ம டியூலிங் ஆப் இருக்கு. டோலிங்க ஆப்பா? அப்படின்னா? அதில் இங்கிலீஷ், ஹிந்தி, ஃப்ரெஞ்சுன்னு சொல்லிட்டு 40+ லாங்குவேஜஸ் இருக்கு. அதை வச்சு ஈஸியாகவே இங்கிலீஷ் கற்றுக்கலாம். ஆமாம், இது கஷ்டமாக இருக்குமா? இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஆப். கேம் விளையாடுற மாதிரி தான் இருக்கும். டெய்லி ஒரு 15 நிமிஷம் இதில் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம். டியோலிங்கோவில் இப்போ புதுசாக தமிழ் லாங்குவேஜே ஆட் பண்ணியிருக்காங்க. ஆமாண்டா, கேம் விளையாடுற மாதிரி ஈஸியாக தான் இருக்கு. அதனால தான் 2 கோடி பேருக்கு மேலே இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது? கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட் பாக்ஸ்லேயே லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோ. சரிடா, நான் இப்பவே டவுன்லோட் பண்ணுறேன். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா தயவு செஞ்சு சொல்றியா? அம்மா, என்னாச்சு உனக்கு? நேத்துலேருந்து இதையே சொல்லிட்டு இருக்க. நான் தான் சொல்கிறேன்ல எதுவும் இல்லைன்னு, அப்புறம் என்ன? இன்னைக்கு என்ன நாளுங்கிறது கூட மறந்துட்டீல? இன்னைக்கு நம்ம வெட்டிங் டே. சாரி, நிஜமா சாரி. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு. மறுபடியும் சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? பொய் சொல்லாதடா. நீ என்கிட்ட முன்ன மாதிரி முகம் கொடுத்து பேசுறது கிடையாது. நைட் ஆனா எந்திரிச்சு உட்காந்து என்னமோ யோசிச்சுட்டு இருக்க. ஹேனாவோட விளையாடுறது கிடையாது. நீ பழைய மாதிரி இல்லடா. நீ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கமா? நான் அப்படி கிடையாது, நான் நார்மலா தான் இருக்கேன். உனக்கு என்ன பிடிக்காம போயிருச்சா? என்னம்மா இப்படி பேசுற? உன் லைஃப்ல என்ன தவிர்த்து வேற யாராவது இருக்காங்களா? என்னம்மா பேசுற நீ? அப்படிலாம் எதுவும் இல்லை. வேற யாராவது இருந்தாங்கன்னா இஷ்டப்படி போகணும்னா போய்க்கோ, உன்னை நான் தடுக்க மாட்டேன். ஸ்ரீ, ஸ்ரீ, ஒரு நிமிஷம் ஸ்ரீ. ஸ்ரீ, இங்க பாரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை ஸ்ரீ, என்னை நம்ப. பொய் சொல்லாதடா. ஸ்ரீ, என் லைஃப்ல வேற ஒரு பொண்ணு என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல ஸ்ரீ. என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. நம்ம லவ் பண்ண சமயத்துல எவ்வளோ பேசுவோம். டே எப்படி போச்சு, உன் ஆஃபீஸில் என்னாச்சு, என் ஆஃபீஸில் என்னாச்சுன்னு எவ்வளோ பேசிப்போம். இப்பெல்லாம் நீ என் முகத்தையே பார்க்கறது இல்லடா. நம்ம பிரிஞ்சிடலாம்.
ஸ்ரீ ஸ்ரீ இன்னைக்கு ஈவினிங் வெளியே போகலாம். உனக்கு பிடிச்ச அந்த கிரீமரி காஃபே அங்கே போயிட்டு நைட்டு திரும்பி வரலாம். நான் வரல. ஏன்? நேற்று நைட்டு நான் அவ்வளோ பேசினதுனால தான் இன்னைக்கு ஈவினிங் வெளியே போகலான்னு கேட்குறேன். எனக்காக யாரும் வர வேண்டாம். ஹலோ அம்மா. டேய் அந்த பணம் என்னடா ஆச்சு? அம்மா கேட்டிருக்கேங்கம்மா. நாளைக்கு தானே ஃபங்க்ஷனு, நைட்டுக்குள்ளே ரெடி பண்ணி அனுப்பிடுறேங்கம்மா. சரிடா. சரிம்மா. டே மச்சான், அந்த அமௌண்ட் என்னடா ஆச்சு? டேய் மச்சான் இன்னும் ரெடி ஆகலடா. ரெடி ஆனோன்னு அனுப்பிடுறேன்டா. டே மச்சான் கொஞ்சம் சீக்கிரம்டா. பாக்குறேன்டி, நீ எத்தனை நாள் என்ன கண்டுக்காமலே நீ போறேன்னு பாக்குறேன். ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி. ஏய் சாரிம்மா, ப்ளீஸ் பேசு. நான் சண்டை போட்டது இந்த கிஃப்ட்டுக்காக தான் நினச்சிட்டு இருக்கியா? எனக்கு நீ gift கொடுக்காததோ இல்லை விஷ் பண்ணாததோ பிரச்சனை இல்லை. நம்ம பழைய மாதிரி இல்லைடா, அதுதான் என்னோட பிரச்சனை. ஏ மாப்பிள எப்படிடா இருக்க? பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? நல்லா இருக்கேன்டா. என்னடா ஆளே மாறிட்ட? உட்கார். காலேஜ் படிக்கும்போது பங்கு விங்கெல்லாம் விட்டு ஒரு மாதிரி ஸ்வாகா இருப்ப, அப்படியே ஃபார்முலா மாறிட்டேன். வேலை கொடுக்க மாட்டாங்க மச்சான், அதை வெட்டிட்டேன். நீ என்னடா டீ கடைக்கு வந்து டீ எல்லாம் குடிக்கிற? தம்மடி தான் டீ கடைக்கே வருவேன். கல்யாணம் ஆனது அதெல்லாம் நிப்பாட்டிட்டேன் மச்சான். பாடுறா நல்ல விதமா தான் மாறி இருக்க. மச்சான் மிச்ச ஃபாரின் போயிட்டான் தெரியுமா? இல்லடா. ஆமா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டச்ல இல்லையாமா? ஒன் ட்ரிப்புக்கு வரல, எப்போ ஒரு மணி கூட வந்துட்டான் தெரியுமா? யார் கூடயும் பேசுறதுல மச்சான், தான் தெரியல. போடா. ஆனால் நம்ம காலேஜ் லைஃப் மாதிரி வராதில்ல மச்சான். அடிக்கடி பங்கு, நைட் அவுட்டு, எல்லாரும் பிரவீன் ரூம்லேயே கிடப்போம். அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மச்சான். சரி எங்க உன் ஃபர்ஸ்ட் லவ்? என்ஃபீல்டா? கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் மச்சான், தான் வித்துட்டேன். சரி விடு மாப்பிள. ஸ்ரீ எப்படி இருக்கா? நல்லா இருக்கா மச்சான். நீ ஏன் ஃபார்முலாவே பேசிட்டு இருக்க? அப்படிலாம் இல்லடா. கூட 4 வருஷமா பழகிருக்கேன். நீ வாய் தந்தா எப்படி பேசுவ, எப்படி கலகலன்னு இருப்ப எனக்கு தெரியும். வீட்டில் தான் பிரச்சனையா? அப்படிலாம் எதுவும் இல்லை மச்சான். நடிக்காம சொல்றா. அப்ப இல்லடா மாப்பிள, இல்லடா. என்னடா அழுகுற? என்னடா பண்ண சொல்ற? யாரை பார்த்தாலும் மாட்டேன்னு கேக்குறீங்க. வீட்டுக்கு போனா வைஃபும் அதே தான் சொல்றான். எப்படி மாறாம இருக்க முடியும்? காலேஜ் இந்த மாதிரி இப்போ வரைக்கும் இருக்க முடியுமா? முடியாது மச்சான். எவ்வளவு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தெரியுமா? மச்சான் உனக்கு சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. காலேஜ் படிக்கும்போது இதை விட மோசமான நிலைமையில தான் இருக்கும். எவ்வளோ நாள் சாப்பிடாம தூங்கியிருக்கோம். அந்த கஷ்டத்துலேயும் நம்ம ட்ரிப் போயிருக்கோம், என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஏண்டா பார்ட் டைம் ஜாப் தான் நான் என்ஃபீல்டே வாங்கினேன். அப்போ பார்க்காத ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இப்போ நீ பார்க்குற. அப்போது இதை விட மோசமான நிலைமையில் இருந்தேன். அப்போனாலும் ஜாலியாக இருக்க முடிஞ்சுன்னா இப்போ இருக்க முடியுமே. இதெல்லாம் யோசிச்சு உன் செல்ஃப் இழந்துடாத மச்சான். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, தப்பா இருந்தா சாரி. கோவத்தில் இரு மச்சான். ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணுறா, யோசிச்சுட்டு இருக்காத. எங்க உன் ஃபர்ஸ்ட் லவ்? என்ஃபீல்டா? ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ என்ன ஞாபகம் இருக்குங்களா? ப்ரோ உங்களை எப்படி வாங்க முடியும்? ஞாபகம் இருக்கு ப்ரோ. கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. காலேஜ் டைமில் கஷ்டப்பட்டு பார்ட் டைம் வேலைக்கு போய் ஆசையாக வாங்கின வண்டி
கொஞ்சம் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னால வண்டியை விற்க வேண்டியதாயிடுச்சு. இப்போ யோசிச்சா வண்டியை விற்றுக்கூடாதுன்னு தோணுது. கொஞ்சம் வண்டியை மட்டும் திருப்பி கொடுக்குறீங்களா? என்னோட ஃபர்ஸ்ட் லவ். ப்ரோ நானே வண்டியை சேல் பண்ண தான் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு 60K எனக்கு விட்டீங்க. ஒரு 1 year ஆயிடுச்சுல, ஒரு 40 to 45K கொடுத்து எடுத்துருந்துச்சு. ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ப்ரோ 20K அனுப்பிட்டேன். மற்றதை மாதம் மாதம் அனுப்பிடுறேன் ப்ரோ. நைட்டு வெளியே போகலாமா? நான் வரல. சரி, இங்கே பாரு, உன் கோவம் எனக்கு புரியுது. பட் என் நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கேன். எல்லாத்துக்கும் சாரி. இப்போ சொல்லு, வெளியே போகலாமா? ஆனால் ப்ளீஸ், இனிமேல் இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லு, சேர்ந்து பார்த்துக்கலாம். போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி EMI சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்கே கிளிக் பண்ணுங்க.